கடவுளுடைய ஆணை தெய்வத்தினுடைய எந்த பண்புகளால அது வெளியில வருதுன்றதான் இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் முன்னுக்கு சொல்றேன். ஆண்டவற்ற மகா ஞானம், அடுத்தவருடைய பரிசுத்தம். இந்த ரெண்டு அந்த பண்புகளின் இருந்துதான் இப்ப இந்த ஆணை வெளியில வரப்போகுது. அதாவது அது என்ன ஆணை, ஆணை என்ற என்ன என்றது நாம சொல்றோம்னு சொன்னா, எதிர்காலத்துல வாட் ஹேஸ் டு பி டன் or what will be happening in the future, எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றத தான் நாம ஆணை என்று சொல்லுவோம். அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க வேணும், என்ன நடக்கும், அதைத்தான் ஆணை என்றது நாம சிம்பிளா சொல்றோம். The things will be happening in the future, எதிர்காலத்தில் நடக்க போற விஷயங்கள், அதைத்தான் ஆணை என்று நாம சொல்றோம். நாம அப்ப எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்றது இப்ப ஆண்டவற்றை எந்த பண்புல இந்த வெளியில வந்திருக்கு எழுதியிருக்கிறேன், மகா ஞானத்திலையும் பரிசுத்தத்திலையும். அத அந்த ஆணையானு நாம சொல்ற அந்த சொல்ல எப்படி வேதம் பயன்படுத்துதுண்டா, சுய சித்தத்தின் ஆலோசனை. இதான் அந்த டிக்ரி என்றதுக்கு பைபிள் பயன்படுத்துற வேர்டிங்ஸ். நாம ஆணை என்று சொல்றது, அதுக்கு வேதத்தினுடைய அந்த சொல்லாடல் என்னண்டா, கடவுளின் சுய சித்தத்தின் ஆலோசனை, அது சம்பந்தம் ஆணை. சரியோ? அதாவது அவற்ற சொந்த விருப்பத்தின் ஆலோசனை, அதுக்கு பேர் தான் ஆணை என்று சொல்றோம். அது என்ன, அந்த சொந்த விருப்பத்தின் ஆலோசனை என்ன, எப்ப எந்த காலத்தோட சம்பந்தப்படுது, நடந்தேற வேண்டிய எதுகளோட, எத்தனை விஷயங்களோட, அனைத்து விஷயங்களோட, எத்தனை விஷயங்களோட, அனைத்து விஷயங்களோட. அப்ப ஒன்று ரெண்டு விஷயத்துக்கு இல்ல, எதிர்காலத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது எல்லா விஷயங்களோடையும் அந்த சுயசித்தத்தின் ஆலோசனை வெளிப்படுவது அவற்ற மகா ஞானமும் பரிசுத்தத்திலையும் இருந்து. இப்ப அந்த அந்த நடக்க போற அனைத்து விஷயங்களும் அது எந்த விதமான கட்டின்றியும், அதாவது கடவுளை எதுவும் கட்டுப்படுத்த இல்லை, அந்த தெய்வத்தை அல்லது அந்த திருத்துவத்தை எதுவும் கட்டுப்படுத்த இல்லை. அது அவர் மிகவும் சுதந்திரமா, அவர் ஃப்ரீயா. அப்ப நாம சுதந்திரம் என்று நாம கதைக்கிற அந்த சொல்லு எப்பவுமே வெளியால இருந்து எந்த விதமான கட்டுப்படுத்தும் காரணிகளும் இல்லைங்க. அதுக்கு பிறகு நம்ம சுதந்திரம் என்று நாம சிம்பிளா டிஃபைன் பண்றோம். எது சுதந்திரம்? வெளியில எங்களுக்கு நாங்களே சில கட்டுப்பாடுகளை வச்சு சுதந்திரமா நடக்க போறோம். ஆனா வெளியில இருந்து ஒரு நிறுவனங்களை கட்டுப்படுத்துறது இல்லை. அதுக்கு பிறகு சுதந்திரம். கடவுளுக்கு வெளியில இருந்து எதுவும் கட்டுப்படுத்த இல்லை. இந்த எதிர்காலத்துல என்ன எல்லாம் நடக்கணும்ன்றதை அவர் தீர்மானிக்கல. அதே நேரம் அவர் அதை தீர்மானிச்ச அந்த அவற்றை சுய விருப்பத்தின் அந்த ஆலோசனைகள் அது மாறக்கூடியவைகளும் இல்லை. அவர் என்ன நடக்கணும் என்று அவர் தீர்மானிக்கிறாரோ அதுதான் நடக்க போகுது. அதுல என்ன எதிர்காலத்தில் நடக்கணும் என்றது அவர் முடிவு பண்ணி இருக்கிறாரோ அது மாறா தன்மையோட எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம அது நடக்கும். இப்ப ஆண்டவர் அதை அப்படி செய்திருக்கிறார். இதை எப்ப ஆண்டவர் முடிவு பண்ணினவர்? இப்படி ஆணையிட்டவர் நித்தியத்தில், அதாவது உலகங்கள் படைக்கப்படுகிறதுக்கு முன்னுக்கே, வானம் பூமிக்கு அவர் பூமிக்கு அஸ்திபாரம் இட்டுறதுக்கு முன்னுக்கே அவர் என்னென்ன எதிர்காலத்தில் நடக்க வேண்டும் இந்த உலகத்துல பரலோகத்துல அவர் படைச்சிருக்கிற சகலத்திலையும் என்றதை அவர் தீர்மானிச்சு முடிச்சுட்டார். அப்ப காலம் எது? நித்தியம். காலத்துக்கு உருவான பிறகு, டைம் ஸ்பேஸ் மேட்டர் உருவான பிறகு ஆண்டவர் தீர்மானிக்க இல்லை. அது நமக்கு உலக தோற்றம் முதல் என்ற அந்த தமிழ் சொல்லு, அது ஏதோ உலகம் தோன்ற அந்த முதல்ல இருந்த மாதிரி வருது. அது இல்லை, கிரீக் வேர்ட். அது பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகத்துக்கு அஸ்திவாரம் இடுகிறதுக்கு முன்னே, அதில் உலகம் தோன்றுவதற்கு முன்னே, அதான் அந்த சொல்லு. அது உலகம் தோன்றும் முதலே என்று நாம் அப்படி ஜெகோவாஜீரே ஜாமோரே எல்லாம் அவர் சகலத்தையும் அவர் எங்களுக்காக ஸ்தாபிச்சு, அது உலகம் தோற்ற முதல் என்ற அந்த சொல்லு உலகம் தோன்றதுக்கு முன்னமே என்று அர்த்தம். அதுல நித்தியத்தில இருந்து எந்த மாற்றமும் இல்லாம, எதாலேயும் அவர் ஃபோர்ஸ் பண்ணப்படாம, கட்டுப்படுத்தப்படாம, அவர் மகா ஞானத்தோடையும்
அதுல பரிசுத்தத்தோடையும் தண்ட சுய சித்த தண்ட விருப்பத்தை அவர் என்னென்ன எல்லாம் வந்து நடக்கணும் என்றதை தனக்குள்ளே அவர் முடிவு பண்ணி இருக்கிறார். முடிவு பண்ண இதைத்தான் இந்த முதலாவது பேராகிராஃப் முதலாவது விஷயம் இதான் அந்த ஆணை என்றதுல சொல்லப்படுது. இதான் அந்த டிகிரி. இதை உடனடியாக எங்களுக்கு இதை சொன்னாலியோட நம்மளுடைய அந்த பாவகரமான சிந்தனை சில தவறான அனுமானங்களை அல்ல தவறான முடிவுகளுக்கு வழிநடத்தப்படும். நாம லாஜிக்கா யோசிக்கையும் எங்களுடைய லாஜிக் அது ஏதோ ஒரு இடத்துல பாவத்தார பிழைச்சு முடிவ பிழையாக கொண்டு வருறதை வேறும் பல இடங்கள்ல எங்களுக்கு காட்டு. அதனால நாங்கள் லாஜிக்கா நாங்கள் எங்கள் அதிகாரமா கொள்ளுறது இல்லை. நாங்கள் வேதத்தை பற்றி படிக்கல லாஜிக் இல்ல எங்களுக்கு. ஆனா லாஜிக் தான் சரியான முக்கியமான விஷயம் மனுஷருக்கு. ஏண்டா லாஜிக் என்று நாம சொல்றது கிரீக்ல லோகோஸ்ல இருந்து வருது. லோகோஸ் என்று சொன்னா அது வார்த்தை அப்படின்னா பேசிக்கா அது திருத்துவத்தின் 2வது நபர் குமாரனை பற்றி கதைக்குது. ஆதியில லோகோஸ், ஆதியில லாஜிக் இருந்தது. லோகோஸ் அப்பது ஞானம். அந்த அவர் ஞானத்தை அவர் பயன்படுத்தினார். இதான் அந்த அது சரியான. ஆனா பாவம் அதை எல்லாத்தையும் குழப்பி அடிச்சு கொண்டு இருக்கிறபடியால சிலவேளை நாம எடுக்கிற எங்களுடைய லாஜிக்கல் அந்த ஞானமான முடிவுன்னு நாம யோசிக்கிறவர்கள் கூட முடிவு பிழையாக இருக்க முடியும். அது அந்த படபட உதாரணத்துக்கு நாம எப்படி அந்த லாஜிக்கை நாம சாதாரணமா சொல்றது இல்ல, மாட்டுக்கு 4 கால்கள் உண்டு, மேசைக்கு 4 கால்கள் உண்டு, ஆகையால மாடு சமன் மேசை. லாஜிக் முடிவை கவனிச்சுக்கணும். கால் இருக்கிறத வச்சுக்கொண்டு கதிரக்கால் மேசக்கால் என்று சொல்றதையும் வச்சுக்கொண்டு மாட்டுக்காலையும் வச்சுக்கொண்டு 4 கால் இருக்கிறது மாடு, மாட்டுக்கு 4 கால், மேசைக்கு 4 கால், அப்ப மேச சமன் மாடு. இதான் அந்த லாஜிக்கல் ஃபாலசி. அது நாம மேசைக்கு 4 கால் இருக்குன்னு தெரியும், சரி. மாட்டுக்கு 4 கால் இருக்குன்னு மாடு மேசை இல்ல, ஆனா முடிவு எடுத்திருக்கிறோம். அந்த 4 காலை வச்சு அப்ப 2 3 முடிவு பண்ணிடும். அப்படிதான் டக்கு ஜம்ப் பண்ணுது. இதுகளைத்தான் நாம சொல்றது பிழையான லாஜிக் என்று சொல்லி. ஆனா கதைச்சு கொண்டு வந்த 2 விஷயமும் அது கால் சரி, ஆனா அதனுடைய அந்த மெட்டீரியல் பிழை. அதுல அந்த நம்ம மூளை சிலர்கள சறுக்கி டக்கண்டு முடிவுக்கு ஜம்ப் பண்ணுது. இயேசு கிறிஸ்து விவாகரத்தை பத்தி கதைச்சு கொண்டு வரைகளை ஆதியில் அவர் ஆணும் பெண்ணுமா உண்டாக்குனார், அது சரி. ஆனா பாவத்துக்கு பிறகு மோசே உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அப்படி இதை கொடுத்திருக்கிறார் விவாகரத்து. ஆனால் ஆதி முதல் ஆண்டர் அப்படி வச்சிருக்க இல்லை. இந்த சத்தியம் சரி. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஸ்ரீசரனுக்கு அப்ப அதுக்கப்புறம் அதனால விவாகரத்துன்றது நீங்கள் யோசிச்சாலும் நெச்சதுக்கு எடுத்ததுக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்றதுக்காக எல்லாம் விவாகரத்துக்கு வரையிலாது. விவாகரத்து செய்யறதுக்கு ஒன்லி ஒன் கிரவுண்ட், ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. மனுஷன் மனுஷியினுடைய அந்த தாம்பத்திய உறவு, அவர்கள் இருவரும் ஒன்றா இருக்கிற அந்த உறவுக்குள்ள 3வது ஆள் 6வது குறுக்கிட்டதால அந்த 2 பேர்த்த உறவும் கலப்படமாக தொடங்குதண்டா விவாகரத்து செய்யலாம். இதான் ஒரே ஒரு காரணம். அதனால 2 பேருக்கு நடுவில் பெற்றாரும் பெறையலாது, பிள்ளைகளும் பெறையலாது, வேறவரும் பெறையலாது. அவர்களுக்கு அவர்களை கலப்படமாக்க எதுவும் முழுது நுழையக்கூடாது. இதை இயேசு கிறிஸ்து சொல்லி அதனால நீங்கள் நிச்சயத்துக்கெல்லாம் விவாதத்தில் ஆண்டவர் சொன்னது உண்மையில விவாதத்தை கடவுள் வெறுக்கிற. ஆனா பாவத்தால விவாதத்தன்றது தேவைப்படுற ஒரு சூழ்நிலையா மாறி இருக்குது. அதுவும் எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நீங்கள் நினைக்கிறாங்க மனசிய எதுக்காகவும் நீங்கள் விவாதத்தை செய்யலாம். இல்ல வேசித்தன முகாந்திரத்தினால ஒழிய, அதாவது உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாம போயிட்டா, அல்ல உடன்படிக்கைக்கு உண்மை இல்லாம புருஷன் வந்துட்டான் என்றது நிரூபிக்கப்படுகிற பட்சத்துல அது பாதிக்கப்பட்ட அந்த பாட்டி விவாகரத்தை எடுக்கலாம். இப்படி சொல்ல கேட்டுக்கொண்டிருந்து இருந்த சீஷர்களுக்கு அவட லாஜிக் எப்படி தாவிச்சது அது முடிவுக்கு. அப்ப கல்யாணம் கட்டாம இருக்கிறது நல்ல, கல்யாணம் கட்டாம இருக்கிறது அப்ப நல்ல. அப்ப லாஜிக் சரி, ஆண்டவர் சொன்ன அந்த சத்தியங்கள் சரி. ஆதியில ஆணும் பெண்ணும், ஆதியில அவர் தான் கல்யாணத்தை படைச்சது, பாவம் உள்ளுக்கு வந்தது, அதால இப்ப உடன்படிக்கைக்கு துரோகங்கள் ஏற்பட தொடங்கலாம். அப்படி துரோகம் ஏற்படுறதால அந்த உறவு கெடுக்கப்படும். அதை விட அந்த கெடுத்த ஆள்
கெடுத்தையால் ஒரு காலம் கல்யாணம் பண்ணல அது திருப்பி அவர் ஏற்கனவே உயிரோட இருக்கிற அந்த கெடுக்கப்பட்டையால் இருக்கிறார்கள் அவர் சாகுந்தரையும் அவர் கல்யாணம் பண்ணலாது. அதே நேரம் கெடுக்கப்பட்டால் அவர் கல்யாணம் பண்ணலாம் என்று சொன்னா அவர் இல்ல இந்த பாவத்தை செய்தது, அதனால அவருக்கு உரிமை இருக்குது. இப்படி நான் சொன்ன உடனே டக்காண்டு சீஷர்களுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னா அவ கல்யாணம் பண்ணாம இருக்கிறது நல்லது. இப்படி பல சந்தர்ப்பத்தில் எங்களுடைய லாஜிக்கல் அந்த ப்ரொபோசிஷன்ஸ் நாம எடுக்கிற சத்திய கூற்றுக்கள் தான் நாலுகால் ஆனா முடிவு கூட ஆதி ஆணும் பெண்ணும் பாவத்தால விவாகரத்து தான் ஆளுக்காக கல்யாணம் செய்யாம இருக்கிறார், கல்யாணம் செய்யாம இருப்போம் சொன்னார். இப்படியா யோசிச்சு அதே நேரம் பவுல போசலன் ரோமர்ல வரைக்கல தேவன் நல்லவனாத்த மனுஷனை எல்லாம் படைச்சது, ஆனா பாவம் மனுஷனுக்குள்ள எழும்பிச்சது, அதனால அது தூதர்களுக்குள்ள வந்துச்சது, மனுஷனுக்குள்ள வந்துச்சது, கடைசியில மனுக்குளம் பாவத்துல விழுந்தது. ஆனாலும் தேவன் பாவத்துல விழுந்திருந்த மனுஷர்களுக்குள்ள தன் கிருபைய அவர் நன்றாக அருளி செய்த, அவர் தன் அந்த தயவை காட்டின பாவத்தில் இருந்த மனுஷர்களுக்கு. அப்ப அக்கண்டு கேட்டுக்கொண்டிருந்த அந்த மண்டைகளுக்கு மூளைகளுக்கு என்ன வருது? அப்ப பாவம் செய்து கொண்டிருந்த ஆக்களுக்கு மேல தேவன் கிருபையை கொடுத்தா அப்ப பாவம் செய்தா கிருபை பெருகிது. பவுலப்போஸ்தலன் அதை விளங்கி அவர் ரோம சபைக்கு அப்படி என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவம் செய்யலாம் என்று சொல்லுவோமா? God forbid. கடவுள் தடுப்பாராக. இது இல்லை நான் சொன்ன முடிவு. ஒரு நாளும் நமக்கு கிருபை பெறுகிறதுக்காக பாவம் செய்யலாது. ஏற்கனவே பாவம் செய்த சனத்துக்கு தான் கிருபை. ஆனா கிருபை கிடைச்ச சனம் பாவம் செய்தா அதுக்கு பிறகு தப்புறதுக்கு வழி இல்லை. அதுக்கு பிறகு அடியும் உதயும் நாசம் தான். அதனால கவனம், உங்களுடைய சரீரங்களை வேசியின் அவயமாக்க வேண்டாம். அதை தேவனுக்கு உடையவைகளாகி உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவினாலும் அவரை மையப்படுத்துங்க. நீங்கள் பாவம் செய்தா கிருபையில பெருகும், உங்களுக்கு மேல அடிதான் பெருகும் சபைக்கு. அதனால லாஜிக்க கவனிங்க. லாஜிக் சரி, அதாவது கிருபை எப்ப பெருகிறது? பாவம் பெருகி கேட்கல. ஏன்னா பாவம் வரைக்கல, பாவம் வந்த அப்புறம் கிருபை வந்தது. இதான் ஓட பாவம் வந்தது, கிருபை வந்தது. அப்படியே பாவம் வந்தா கிருபை, நான் பாவம் செய்ய கிருபை நோ 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 அவ முடிவு அப்படியா எடுக்கிற அந்த மூளை அது எங்கிற பாவத்தால வருகிற முடிவு. அதில் சரியா கணிக்கணும். லாஜிக் தெரிஞ்சபடியால முடிவு சரியென்ற அர்த்தம் இல்லை. ஒரு காலம் முடிவு சரியா இருக்கணும்டா அது கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிரமிசஸும், அந்த எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சத்திய கூற்றுகளும் சரியா தொடர்போட வர வேணும். அது எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியும். அதில் அந்த அடிப்படைகளில் பைபிள்லையும் சரி வெளியிலையும் சரி எல்லாம் நமக்கு தெரியும். நாம கரையுற சாமான கரையும் என்று சொன்ன நாம என்ன சொல்றோம்? கரையும், சீனி கரையும், உப்பு கரையும், வேற என்ன கரையும்? காகம் கரையும், காகம் கரையும். அப்ப காகம் சமன் சீனி, காகம் கரையும் சீனியும் கரையும். அப்ப கரையுது. அப்ப கரையும் என்ற எந்த அர்த்தத்துல கரையும் பயன்படுத்தினாங்க என்றது விளங்காம கரையும் கரையும் அப்ப எல்லாம் கரையும். அப்ப கரைகிறதெல்லாம் செட், கரைகிறதெல்லாம் செட், கரைகிறதெல்லாம் சமன். உன்னால கரைகிறது சமன் என்றதுக்கு இந்த சொல்லு இல்லை லாஜிக். நாங்கள் தமிழ்ல கரையும் என்ற அந்த சொல்லுக்கான பல பொருள் பல அர்த்தங்களை பற்றி கதைச்சனாங்க. ஒரு சொல் பல அர்த்தங்களை தருகிறதான். அதே தவிர அதுல இருந்து முடிவு ரெண்டும் ஒன்று என்று சொல்றதுக்கு நாம கதைக்கே இல்லை. ஆனா மனுஷன் கூட பல சந்தர்ப்பங்கள்ல அப்படித்தான் லாஜிக்கா முடிவு பண்ணி முடிக்குது. அதுல சரியா லாஜிக். அதாவது நாங்கள் எப்ப என்ன சொல்றோம்? இந்த லாஜிக்காக கதைக்க லாஜிக் தேவை. ஆனா லாஜிக் எப்பயும் அந்த பொருள் சம்பந்தப்பட்டு தான் அது முடிவாக வர வேண்டும். பொருளை வேற வேற அர்த்தத்தை கொடுத்து போட்டு ரெண்டு கொண்டு வந்து நாம ஆட்டுக்களை மேசையை வச்சு போட்டு நாலு கால் கதைக்க கூடாது. காகத்தை வந்து சீனிகளை விட்டு போட்டு நாம கரைகிறத பற்றி கதைக்க கூடாது. அந்த கான்டெக்ஸ்ட், அந்த ஸ்டேட்மெண்ட், அதுல சரப்பட்டிருக்கிற எழுவாய் பயனிலையும் இங்க பயன்படுத்திருக்கிற எழுவாய் பயனிலையும் ஒரே விஷயமான விடயங்களா இல்ல என்றதான் நாம பாவம். பச்சை கத்தரிக்காய் பச்சை இல்ல, வாழைக்காய் பச்சை, ஆகிய வாழைக்காய் சமன் கத்தரிக்காய் என்று சொல்றது இல்லை. நாம எதை
நாமல் கதைக்கும். பச்சைக்கும் அது பச்சை வாழைக்காய் பச்சைதான் அனுப்பேன். ஆனா கத்தரிக்காய் பொதுவாக பச்சை இல்லை, அது இனம் வேறுபடுவது இல்ல, அதனால கலர் அது பொதுவாக நாமல் பிள்ளை தான். அப்ப அந்த நிறம், இந்த நிறம் இது அதனுடைய சுபாவம், அது அதனுடைய வேற வகை. அப்ப வகையின் சுபாவத்தை கொண்டு உண்டாக்கி போட்டுட்டு முடிவை நாம கதைச்சிடக்கூடாது. இது லாஜிக் பிழையா பயன்படுது. இப்ப கவனிச்சுக்கணும், எங்களுடைய பியூரிட்டன்ஸ், எங்களுடைய முற்பிதாக்கள், எங்களுடைய ரிஃபார்மர்ஸ், இது பக்கா தெரிஞ்ச ஆட்கள் இந்த லாஜிக்கலாம். அதால விசுவாச அறிக்கைகளோ எல்லாத்தையும் அவங்க எழுதிக்கலாம். பைபிள்ல லாஜிக்கான கடவுள் எப்படி அவர் முடிவுகளை கொண்டு வந்திருக்கிறான் வடியா விளங்கிதான் அவர் எழுதி இருக்கிறேன். அப்ப பவுலப்போஸ்தலன் காட்டு மாதிரி இதை சொல்லேற்ற கடவுள் மகாஞானம், மகா பரிசுத்தம் கொண்ட கடவுள் தந்த சுயசித்தமான அந்த ஆலோசனையில இருந்து எதிர்காலத்தில் என்னென்ன எல்லாம் நடக்க வேணும் என்கிறத அவர் எந்தவித கட்டுகளின்றியும் மாறாத்தன்மையோடையும் தனக்குள்ளாக அவர் முடிவு பண்ணி இருக்கிறார் என்றதை கேட்ட உடனே சடாரென்று நம்மளை போல பாவகரமான மனுஷனுக்கு எழும்புற ரெண்டு விஷயம் என்ன? அப்ப பாவத்துக்கு பாவம் அவரை முடிவு பண்ணி இருக்கிறார். அப்ப நான் பாவம் செய்து அவர் எனக்கு ஏறணும் எழும்பும் தக்கு வரப்போற எல்லாம் நடக்க போற எல்லாம் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அப்ப பாவகரமான எங்களுக்கு என்ன தீர்மானிக்க யோசிக்கும். அப்ப பாவமும் அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அதனால அப்ப பாவத்துக்கு பிரயணத்துக்கு அவர் அப்ப தீர்மானிச்சபடியே நான் பாவம் செய்கிறேன். அதான் நாங்க மேல சொல்லிக்கோம், பரிசுத்தமான கடவுள் என்றது. பரிசுத்தமான கடவுளுக்குள்ள இருந்து பாவம் வர இயலாது. அப்ப அந்த லாஜிக் போல அந்த முடிவெடுக்க அதை அவங்க விளங்கி, அதே அவர் பாவத்தின் காரணரோ அல்லது பாவத்தோட எவரோடையும் ஐக்கியம் கொண்டவரும் இல்லைன்றாங்க. அப்ப இது பாவகரமான மனுஷத்து அந்த லாஜிக், அந்த பிழையான முடிவை டக்குன்னு கொண்டு வந்து போட்டாங்க. அப்ப கடவுள் ஆணவதி கதை கேட்கல, பாவ மனுஷர் என்ன அந்த தப்பான முடிவு பேரினம் பாவத்துக்கு நான் காரணம் இல்லை, கடவுளான் காரணம். கடவுள் எல்லாத்தையும் தீர்மானிச்சிருக்கிறார். பிழையான முடிவு. அடுத்த ஒரு பிரச்சனை வருது, அவர் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கிறான். அப்புறம் எனக்கு ஒரு சுதந்திரமே இல்லை, நான் வெறும் படைப்பு. அப்ப நான் ஏதோ ஒரு டோல் மாதிரி பொம்மை மாதிரி அவர் என்ன வச்சு ஆட்டி கொண்டிருக்கிறார். நான் சிந்திச்சு யோசிச்சு ஒன்றுமே செய்யலாது. அவர் முடிவு நான் செய்யலாம். நானா சுதந்திரமே என்னத்தை செய்யலாம் என்று அடுத்த ஒரு தவறான முடிவுக்கு வர்றேன். அதைத்தான் எங்களுடைய பிதாக்கள் அதே முடியும் சிருஷ்டியினுடைய விருப்பத்துக்கு வன்முறை ஏற்படுத்துறதோ, வன்முறை வெளியில இருந்து போர்ஸ் பண்ணி இதை செய்ய என்று சொல்றது, அதாவது சுதந்திரம் இல்லாமல் ஆக்குறதோ, அல்லது இரண்டாம் காரணிகளினுடைய ஏதுக்களுக்கு சுதந்திரம் அல்லது அது என்னத்தை செய்ய விரும்புகின்றதுகள் இல்லாமல் ஆக்கினதோ இதனுடைய அர்த்தமே இல்லை. காசை மேல எறிஞ்சா காசு மேல போனது கீழே வரும். அப்படி விழுகிறதுல அது தலையா பூவா என்றதை தீர்மானிச்சவர்கள் அவர். ஆனா நீ காசு எறியோடும், காசு மேலவை கீழே வரணும். அதனால யாரு காசு எறிகிறது கடவுள் தீர்மானிச்சா பேசா விடுவோம் என்றா உண்மையில என்னத்தை சொல்ல வரோம், நாமல் விருப்பப்பட்டுதான் காசு அறியாம இருக்கிறோமே தவிர சீட்டை போடுறதுக்கு நாமல் விரும்பல. எங்களும் வெளியே இந்த கட்டுப்படுது. கடவுள் சொன்ன சீட்டு போடாத இதுக்கு முடிவு சிக்க இருக்கிறதுக்கு நீ சீட்டு போடாது. கடவுள் சொன்ன சீட்டு போட்டா சிக்க இருக்கும். ஆனா சீட்டு போடு மடியில கேரிய சித்தி கத்துறால. அப்ப இந்த வசனங்களை விளங்கல. அப்ப என்ன, எங்களுடைய சுதந்திரமான செயல்பாடுகளை கடவுளுடைய இந்த ஆணை அது கட்டுப்படுத்தி எங்களை சுதந்திரம் இல்லாமல் ஆக்கவே இல்லை. அதனால அது அடுத்த ஒரு பிரச்சனை. இத யோசிக்கல. கடவுள் எல்லாத்தையும் தீர்மானிச்சுட்டு நடக்க போறது எல்லாம் அவற்ற முடிவுதான் என்றால் அப்ப என்ன, நான் சும்மா அவரை மாதிரி ஏதோ ஒரு அவர் கையை நூலை போட்டு இப்படி ஆட்டி கொண்டிருக்கான், இதுதான் இவன் ஆட்டுகிறான், நாம ஆடுறோம். இந்த உலகத்தாக்கள் கதை ஆண்டவர் மாட்ட இல்லை. ஆண்டவர் தந்த சாயலங்களை படைச்சிட்டு அறிவு நீதிகளோட யோசிச்சு செய்யறது தான் விட்டு இருக்கிறேன். அதனால அந்த ரெண்டு தவறான லாஜிக் முடிவுகள் இங்க காட்டப்பட்டிருக்கிறது. இதை யோசிக்க உடனடியா அவர்கள் அதுக்கு கதைக்கிறேன். அப்ப என்ன சொல்ல வாரியல் போகிற மாதிரி நாங்கள் என்ன சொல்ல வாரோம்டா, என்ன எல்லாம் எதிர்காலத்தில் நடக்க வேணும் என்று ஆண்டவர் தந்த ஆணையினூடாக முடிவு பண்ணி இருக்கிறாரோ அதுல அவற்ற ஞானமும் அதை நிறைவேற்றுறதுல அவற்ற வல்லமையும் செயல்பட தொடங்கும். இதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். ஆண்டவற்ற ஞானம் என்ன, ஆண்டவருக்கு இருக்கிற வல்லமை என்ன, இந்த ரெண்டு பண்பும் இது நடந்து வரைக்கும் நமக்கு தெரியும். சில நமக்கு ஆண்டவற்ற ஞானத்துல கொஞ்சம் தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் மகா ஞானம். அதனால அவற்ற ஞானத்தை நம்மளால இதுக்கு மிஞ்சி புரியலாது. அதுல வேதம் சொல்றபடி அவர் எங்களுக்கு
எந்த விதமான சுதந்திர ஈனங்களை ஏற்படுத்தி அவர் வைக்க இல்லை. அவர் எங்கட பாவத்துக்கு அவர் காரணமும் இல்லை. இத வேதம் சொல்லுது. ஆகையால நாம இந்த ரெண்டு பிழையான முடிவுகளுக்கும் எங்களை வித்திடக்கூடாது. அப்ப என்னத்தை கருதியில பார்க்கிறோம், நடக்கிற விஷயங்கள்ல தேவந்த ஞானம் அப்படி வெளிப்படுது. சூப்பர். தேவந்த வெள்ளம் எப்படி இதுக்குள்ள வந்து கொண்டிருக்குது. இந்த ரெண்டும் தான் அதுக்குள்ள நாம அதுல தேவந்த உண்மை. அவர் என்ன அவர் முடிவெடுனாரோ அதை நிறைவேற்றது உண்மையா இருக்கார். அதே ஒரு காலம் அவர் போலியாக மாற மாட்டார். அதுல தேவந்த பண்புகள் 3: ஞானம், வல்லம, நேர்மைத்துவம், உண்மைத்துவம். அவர் என்னத்தை திட்டமிட்டாரோ தீர்மானிச்சாரோ அதுதான் நடக்க போகுது. அதை நடக்கிறது அவர் அவர் அதை ஷுவா செய்வார். The power, faithfulness and wisdom. இது தான் இந்த முதலாவது பத்தியில எங்களுக்கு கதைக்கப்படும். இரண்டாவது பத்தியில இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நிகழக்கூடிய எந்த சந்தர்ப்பமா இருக்கலாம், என்ன மாதிரியான சந்தர்ப்பம் வேணலாம் வாழ்க்கையில, எவருக்கும் இந்த பூமியில படைப்புகள்ல, வானத்துல, பூமியில, சமுத்திரத்துல எந்த தீர்மானங்களும் எந்த 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 நடைமுறை என்ன சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அல்லது என்ன நடந்து ஏறப்போதோ அது எல்லாத்தையும் கடவுள் அவர் முதலே அறிஞ்சிருக்கிறார். அவர் அறிஞ்சிருக்கிறார். அதை நாம முன் அறிதல் என்று சொல்றோம். ஏற்கனவே முன்னமே அவர் அறிஞ்சிருக்கிறார். இப்ப கவனித்துக்கோ இல்லை, எதிர்காலத்தில் அது நடக்கும் என்றது அவர் முன்னறிஞ்சதாலேயோ அல்லது என்னவானாலும் கட்டாயம் அப்படித்தான் நடக்க போகுது என்றதாலேயோ அவர் ஒன்றையும் ஆணையிட இல்லை. அந்த விஷயத்தை கவனிச்சு அப்படி என்றால் ஆன முன்னறிதலினுடைய விளைவல்ல, ஆணையினுடைய விளைவுதான் முன்னறிதல். ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் foreknowledge. All right, first decree. அதாவது நாம என்ன சொல்லும், கடவுள் தீர்மானிச்சவர், அதனால அதுதான் நடக்கும் என்று அவருக்கு தெரியும். விளங்கு, இதான் இந்த வசனம். கடவுள் இதுதான் நடக்கணும் என்று முடிவு பண்ணினவர், அதனால அது நடக்குது. அதை விட்டு போட்டு கடவுளுக்கு முதலே தெரியும் இதான் நடக்க போகுது என்று, அதனால அவர் அதை அப்படியே பிளான் பண்ணி முடிச்சு விட்டாரு. நோ 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 நோ. விளங்குதா? அதை நாம என்னன்னு சொல்றோம், இப்ப இதுதான் நடக்கும், அப்ப நாம அதை அப்படியே பிளான் பண்ணிடுவோம் என்றா, இதுதான் நடக்கும் என்றது யாரால நடந்தது, எது அதை தீர்மானிச்சது, எது அதை அப்படி நடக்க வச்சது என்ன நாம என்ன பதில் சொல்றோம், கர்த்தருடைய முடிவுல அப்படி நடக்க வச்சது. ஆனா சில பேர் என்ன யோசிக்கிறோம் என்றா, சில விஷயங்கள் கடவுளுடைய வல்லமைக்கும் வெளியில வந்துட்டது, அதனால ஆண்டவர் இனிமேல் என்ன செய்யறத ஒன்றுமே செய்யலாத நிலையில அது அப்படியே நடக்கத்தானே போகுது, அப்ப பேசாம அதே அப்படியே நாம நம்மட முடிவாக்கிறோம் என்று கையாலாகத்தனத்தால கடவுள் அதை அப்படியே தீர்மானிச்சார் என்ற சிந்தனை எடுக்கப்படுகிறது. பாவகரமான தேவ தூஷணம் அது. விளங்குதோ? ஆண்டவருக்கு கையாலாகத்தனம் என்று ஒன்றும் இல்லை. அதை நாம சொல்றது அன்கண்டிஷனாலிட்டி. அதாவது கடவுளினுடைய ஆணைகள் எந்த நிபந்தனையும் ஏற்றவை, எதாலையும் அது அவரை நிபந்தனைகளை கொண்டு வந்து வச்சு போட்டு அவர் அதை முடிவு பண்ணவர் அல்ல. அது எதுவும் அவரை அல்லது நாம சொல்ல மாதிரி இதை செய்தா இப்படி செய்ய வைப்போம் என்றதுக்கு கடவுளை சுத்தி ஒரு அங்க இருக்கையில் கடவுள் தானாக இதுதான் செய்ய போறேன், அயலை இது நடக்கட்டும் என்ற, இதை செய்ய போறேன், இதை தீர்மானிச்ச அது நடக்கட்டும் என்ற. ஐயோ இதான் நடக்க போகுது, அப்ப நாம என்ன சொல்றோம், அதே நாம தீர்மானிச்சிடும் என்று அவர் பேடியா வேலை செய்ய இல்லை. அதான் இது இரண்டாவது பேராகிராஃப். அனைத்து எந்த சந்தர்ப்பமா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எது நடக்கிறதா இருக்கலாம், அதெல்லாம் நடக்கும் என்று அவருக்கு ஏற்கனவே தெரியும். என்னன்னு தெரியும், அவர் தீர்மானிச்சபடி அவருக்கு தெரியும். விளங்குதோ?
ஏற்கனவே அவர் முன்னறிஞ்சிருக்கிறதால தீர்மானிக்க இல்லை. அதான் முன்னர்கிற ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததால அவர் தீர்மானிக்க இல்லை. அவர் தீர்மானிச்சதால அவருக்கு அது தெரியும். அப்ப சில விஷயங்கள் நாம அந்த பிள்ளைகள்கிட்ட நாம சொல்லிக்கல, ஐயா அந்த அதுல இது இருக்குது, இப்படி இதை கவனமா எடுத்துட்டு வா என்று நாம சொன்னா அங்க போய் அந்த பிள்ளை அதை கையாளேக்கல என்ன நடக்குமென்று நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடியால நாங்கள் இதைத்தான் நீ செய்யன்னு நாங்கள் சொல்லி முடிக்கிறோம். அதை ஏன் நாமல் அப்படி சொல்றோம், எங்களுக்கு என்ன நடக்க போகுது தெரியும். அதை அதனால நாம அந்த விஷயத்தை அங்கேயும் வச்சு போட்டு இப்படித்தான் சொல்லிட்டோம். இப்ப பிள்ளை வரும்போது என்ன உங்களுக்கு தெரியும் இதை இப்படித்தான் என்று பிள்ளை வந்து கேட்கல. பிள்ளை நினைச்சிருக்குது நமக்கு நடக்க போற விஷயம் நமக்கு தெரியாது. நமக்கு தான் தெரியும், நாம அந்த இடத்துல அதை வச்சு போட்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்ல அவர் வச்சுட்டு நமக்கு தெரியாம அந்த இடத்துல அது வந்திருக்கிறார். அப்ப கவனிச்சு கொள்ளுங்க, நாம தீர்மானிச்சு போட்டுதான் அந்த விஷயத்தை அவள்கிட்ட சொல்றோம் நிறைவேற்ற. அதுதான் ஆனா என்ன நடக்க போகுன்றது நாம தான் தீர்மானிச்சேன். நமக்கு தெரியாம ஐயா போய்ப்பார் கவனம் என்ன இருக்குமோ தெரியாது நாம இல்ல சில உடனே அப்படித்தான் இருக்கும் என்ன செய்யறேன்னு சொல்லல. இல்ல இப்படித்தான் இவ்வளவுதான் எல்லாம் ரெண்டு நாம சொல்றோம். அதனால எப்பயுமே கவனிக்க வேண்டியது கர்த்தர் என்ன நடக்க வேணும் என்று எல்லாத்திலையும் அவர் முன் அறிஞ்சிருக்கிற. ஆனா அந்த முன்னறிதல் எதை தீவிரமா கொண்டது அவர் தீர்மானம். His decision will be made. அவற்ற தீர்மானம் தான் நடந்தது. நடக்கும் என்ற வழியால் அவர் தீர்மானிக்க இல்லை. அந்த ரிவர்ஸ் பிள்ளை அதைத்தான் நாம இதுல அப்ப இந்த விஷயங்களை நாம விளங்குகின்ற முதல் 2 பேராகிராஃப்லையும் பொதுவா இந்த உலகத்துல சகலத்தையும் என்னென்ன நடக்கணும் என்றதை அவர் தீர்மானிச்சிருக்கிறார். அவர் தீர்மானிக்காம ஒன்றும் நடக்க இல்லை. அவர் அவருடைய அந்த முன் நிர்ணயம் இல்லாம ப்ரீ டெஸ்டினேஷன் அவர் தீர்மானிக்காம ஒண்ணு நடக்க இல்லை. அப்ப இந்த 2 பேராகிராஃபை நாம விளங்கிக்கல, நாம் முக்கியமான சில சத்தியங்களை இதுக்கு விளங்கி கொள்ளவோம். அந்த ஒன்று, எதுவும் தேவனுடைய ஆணையை முறியடிக்க முடியாது. எதுவும் தேவனுடைய ஆணையை முறியடிக்க முடியாது. எதுவும் தேவனுடைய ஆணையை முறியடிக்க முடியாது. Nothing frustrates God's decree. Nothing frustrates. எதுவும் முறியடிக்கிறார் கர்த்தருடைய ஆணையை. நீதிமொழி 19:21 நீதிமொழி 19:21, ஏசாயா 14:24-27, ஏசாயா 46:10-11, சங்கீதம் 115:3, சங்கீதம் 135:6, ரோமர் 9:19. அதாவது தேவன் என்ன தீர்மானிச்சாரோ அதை எவனும் எதிர்க்க இயலாது, எவரும் கலகம் செய்து அந்த தீர்மானத்தை முறியடிக்கவும் இயலாது. நானே வேலை செய்கிறேன், என்னோட ஒரு தினம் இல்லை, நான் தீர்மானிச்சதான் நடந்தது. இதெல்லாம் முக்கியமான அந்த பகுதிகள் கடவுளுடைய ஆணைய எதுவும் முறியடிக்க இயலாது. ஆக மனுஷர்ல இருந்து, படைப்பில இருந்து, வானம் பூமியில இருந்து, தூதர்கள் இருந்து எது அப்படி ஏதாவது மாத்தணுமா கடவுள்ல மாத்தோம். வேற எதுவும் அவர் தீர்மானிச்சதை மாத்த இயலாது. 2வது சத்தியநாமத்திலே படிக்கிறோம், எதுவும் தேவனுடைய ஆணைக்குள் இருந்து தப்ப முடியாது. எதுவும் தேவனுடைய ஆணைக்குள் இருந்து தப்ப முடியாது. எதுவும் நடந்தேறுகிற எல்லாம் தேவனுடைய ஆணைக்கெல்லாம் இருக்குது. தேவனுடைய ஆணைக்களை இல்லாம எதுவும் தப்பி வெளியே ஓட இயலாது.
All right? Nothing escapes God's decree. Nothing escapes. Well, nothing frustrates. But nothing escapes. எதுவும் தப்பியோடு ஆண்டவற்ற அந்த அந்த சுய சித்தத்தின் ஆலோசனைகளை இருந்து முழுக்க அவருடைய தீர்மானத்துக்களை தான் எல்லாமே இருந்து கொண்டிருக்கு. அப்ப எல்லாமே எதுவும் தப்ப முடியாதுன்றதுக்கு பைபிள் உங்களுக்கு காட்டுற வசனங்கள் பொதுவாக அவருடைய அந்த முழுமை அவருடைய தீர்மானம் இந்த உலகத்தினுடைய சகலத்தை அடக்கி இருக்கின்றதுக்கு ஆதி தானியேல் 4:34-35 அவர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்யற அவருடைய கையை தடுத்து நிறுத்தி என்ன செய்யறீங்க என்று கேட்கத்தக்க ஒருத்தனும் இல்லை. அது ஒரு புறஜாதி அரசனுக்கே வழியா விளங்கிறது. ஏன்னா தான்